ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை வெறுமனே சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை வெரைட்டி ரைஸுக்கு எதுக்குனாலும் இதை சைட் டிஷ்ஷாக கொடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற பீன்ஸ் பொரியலோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோலாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கேன். இதை வந்து தண்ணி சேர்க்காமல் குறன்னு இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான தண்ணி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி குறன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. நம்ம வந்து இந்த பீன்ஸ் பொரியலுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, பீன்ஸ் இந்த எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். ஸோ அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ண சொன்னேன். ஸோ 5 நிமிஷம் நல்லா இதை வந்து வதக்கி விட்ருங்க. எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டுருங்க கடாயை. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். இடையில திறந்து நல்லா கிளறி விட்ருங்க. ஸோ அப்போ எல்லா பீன்ஸும் ஒரே மாதிரி வேகும். ஸோ இடையில பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நீங்கள் கரண்டியை வச்சு மசிச்சிங்கன்னா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து பீன்ஸு வெந்திருக்கணும். ஸோ அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இடையில திறந்து பார்த்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா பீன்ஸ் வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, எண்ணெயிலே தான் வேக வச்சுருக்கேன். அதுக்காண்டி எண்ணெய் நிறையா ஊற்றலை, கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து கரண்டி வச்சு கட் பண்ணால் நல்லா கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை சேர்த்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, வத்தல் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தலும் வத்தல் பொடியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரந்தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப கடாயை மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ தட் நம்மளோட அந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் இந்த பொரியலோட அந்த மிக்ஸும் சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கும். அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிருக்கும். யூஸ்வலாக நம்ம வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இந்த மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெறுமனே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பீன்ஸ் பொரியல் அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் பீன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து அன்றைக்கி சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.